தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரிலிருந்து பின்னலாடை நிறுவனத்தில் பணிபுரியும் வட மாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுள்ளதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பின்னலாடை நகரமான திருப்பூரில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்களில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை வருவதையொட்டி திருப்பூரில் உள்ள 95% பின்னலாடை நிறுவனங்களுக்கு தீபாவளி போனஸ் நேற்று வழங்கப்பட்டது. இன்று முதல் 9 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தீபாவளி பண்டிகையை தங்கள் குடும்பத்துடன் கொண்டாட ரயில் மற்றும் பேருந்து மூலமாக தங்களது சொந்த ஊருக்கு நேற்று இரவு முதலே தொழிலாளர்கள் புறப்பட துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை கோவையிலிருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியாக சென்னை வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலில் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் பொதுமக்கள் கூட்டம் காணப்பட்டது. வடமாநில தொழிலாளர்கள் இங்கிருந்து சென்னை சென்று அங்கிருந்து அவரவர் சொந்த ஊருக்கு மற்றொரு ரயில் மூலமாக செல்வதற்காக சிலர் இந்த ரயிலில் ஏறினர். ஒருவருக்கொருவர் முண்டி எடுத்துக்கொண்டு ரயிலில் ஏற முயற்சித்தனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களின் பேச்சை கூட கேட்காமல் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி படிக்கட்டில் நின்று பயணம் மேற்கொண்டனர். மேலும் காலை முதல் முன்பதிவு செய்ய பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்பதிவு செய்தனர். வழக்கமாக 2 நிமிடம் நின்று செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இன்று 10 நிமிடம் திருப்பூர் ரயில்வே நிலையத்தில் நின்று சென்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாதுகாப்பு பணியில் ரயில்வே இருப்பு பாதை காவலர்கள் மற்றும் ரயில்வே துறை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.